ஹலோ எவ்ரிவன், நான் சங்கர். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் ஸ்மார்ட் எஜுகேஷன். இதில் நாம் சுலபமாக எல்லாருக்கும் புரியக்கூடிய வகையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ்லாம் பார்த்துட்டு வரோம். ஒருவேளை உங்களுக்கு இதில் ஆர்வம் இருந்துச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் வரக்கூடிய பெல் ஐக்கான் சிம்மில் கிளிக் பண்ணி அதில் ஆல் அப்படின்ற பட்டனையும் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இதுக்கு முன்னாடி வகுப்புகளை மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க லெசனுக்குள்ளே போகலாம். இன்னைக்கு நம்மளோட டாபிக் என்னன்னா கெட் அப்படின்ற வார்த்தையை எப்படியெல்லாம் பயன்படுத்தணும், எந்த மாதிரி சூழ்நிலையில எப்படியெல்லாம் இதோட மீனிங் மாறுது அப்படின்றத பத்தி தெளிவா பார்க்கலாம். இப்போ இதுக்கு சில உதாரணங்களை பார்க்கலாம் வாங்க. கெட் அப் எழுந்துரு, கெட் ரெடி தயாராகு, கெட் ஆன் ஏறு அல்லது நடத்தி செல், கெட் ஆன் இறங்கு, கெட் ஆஃப் ஒதுங்கி செல், கெட் அவுட் வெளியேறு, கெட் அவே தூர விலகு. இப்போ கெட் அப்படின்ற வார்த்தைக்கு பக்கத்துல பயன்படுத்தக்கூடிய வார்த்தைகள்னால எந்த மாதிரி எல்லாம் இந்த கெட் அப்படின்ற வார்த்தைக்கான மீனிங் மாறுது அப்படின்றத பார்க்கலாம். கெட் சம் காஃபி, கொஞ்சம் காஃபி கொண்டு வா. கெட் பெர்மிஷன் ஃப்ரம் ஹிஸ் PA, அவருடைய உதவியாளரிடமிருந்து அனுமதி வாங்கு. கெட் மீ சம்திங், எனக்கு ஏதாவது கொண்டு வா. இது போல கெட் மற்றும் கட் என்பதை பயன்படுத்தி இன்னும் மேலும் சில வாக்கியங்களை பார்க்கலாம் வாங்க. ப்ளீஸ் கெட் மீ டவுன், தயவு செய்து என்னை கீழே இறக்கிவிடு. டிட் யூ கெட் தேர் இன் டைம், நீ அங்கே சரியான நேரத்திற்கு போய் சென்றாயா? வென் டிட் யூ கெட் மை லெட்டர், எனது கடிதம் உனக்கு எப்பொழுது கிடைத்தது? டு யூ கெட் கார்பரேஷன் வாட்டர், உனக்கு கார்பரேஷன் தண்ணீர் கிடைக்கிறதா? ஐ டோன்ட் கெட் யுவர் லெட்டர், உன்னுடைய கடிதம் எனக்கு கிடைக்கவில்லை. வி நாட் கெட் த டிக்கெட், எங்களால் டிக்கெட் வாங்க முடியவில்லை. ஐ காட் தேர் அட் அபவுட் 1:30 PM, நான் அங்கே கிட்டத்தட்ட பிற்பகல் 1:30 மணிக்கு போய் சேர்ந்தேன். ஐ காட் ஹர்ட், எனக்கு அடிபட்டது. ஐ காட் வீட், நான் நனைந்து விட்டேன். ஐ ஹாவ் கெட் சம் ஒர்க், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறது. ஐ காட் ஆங்கிரி, எனக்கு கோபம் வந்தது. ஐ காட் இட், அது எனக்கு கிடைத்தது. ஐ காட் ஆபரேட்டட், நான் அறுவை சிகிச்சை செய்து கொண்டேன், அதாவது எனக்கு அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. ஹவு டிட் யூ கெட் தேர், நீ அங்கே எப்படி போய் சேர்ந்தாய்? வேர் டிட் யூ கெட் இட், இது உனக்கு எங்கே கிடைத்தது? இட் இஸ் கெட்டிங் லேட், நேரமாகி கொண்டிருக்கிறது. இட் இஸ் கெட்டிங் கோல்ட், அது ஆறிக்கொண்டிருக்கிறது. இட் இஸ் கெட்டிங் ஹாட், அது சூடாகி கொண்டிருக்கிறது. இட் இஸ் கெட்டிங் வர்ஸ், அதன் நிலைமை மோசமாகி கொண்டிருக்கிறது. இட் இஸ் கெட்டிங் போர் அடித்து கொண்டிருக்கிறது, அதாவது உற்சாகம் குறைந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு கூட சொல்லலாம். உங்களோட அசிஸ்டன்ட் கிட்ட மேனேஜர் கிட்ட ஒரு சைன் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்றீங்க, அதாவது இப்படி கெட் திஸ் சைன். இந்த மாதிரி ஒரு வேலையை மற்றவங்க கிட்ட நம்ம சொல்லி இதை செஞ்சுட்டு வாங்க அப்படின்னு சொல்றதுக்கு இந்த வார்த்தைகளை பயன்படுத்திக்கோங்க. கெட் திஸ் பெயிண்டட், கெட் திஸ் ரிப்பேர்ட் அல்லது சர்வீஸ், கெட் திஸ் கிளீன்டு, கெட் திஸ் வாஷ்ட், கெட் திஸ் டைப்ட். இல்லை இங்கே ஒரு சின்ன விஷயம் கவனிக்க வேண்டியது என்னன்னா, டைப் திஸ் லெட்டர். நீங்க மற்றவங்க கிட்ட சொன்னீங்கன்னா இந்த மாதிரி அதை நீங்க யார்கிட்ட சொல்றீங்களோ அவங்களே அந்த வேலையை செஞ்சுட்டு வரணும். கெட் திஸ் டைப்ட் இந்த மாதிரி சொல்றீங்கன்னா அந்த வேலையை அவங்க வேற யார்கிட்டயோ சொல்லியோ இல்லை அவங்களாவோ முடிச்சுட்டு வரணும் அப்படின்னு அர்த்தம். தொடர்ந்து வரக்கூடிய வகுப்புகளை கவனமா பார்த்து புரிஞ்சுட்டு இருக்கீங்க நம்புறேன். இதை நான் பலமுறை சொல்லியிருக்கேன், இருந்தாலும் நம்ம ஏதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம்னா அந்த ஆர்வம் கடைசி வரையும் இருந்தால் தான் அதை ஒழுங்காக கற்றுக்க முடியும். ஸோ ஆர்வத்தோட நம்பிக்கையோட கவனமாக படிங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறோம். அப்போ உடனே கீழே இருக்கக்கூடிய தம்ஸ் அப் பண்ண கிளிக் பண்ணி விடுங்க. அது எங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஒருவேளை உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் சொல்லணும்னு இருந்துச்சுன்னா கீழே கமெண்டில் சொல்லுங்கள். அந்த குறைகளை சரி செஞ்சுக்க ட்ரை பண்ணுறோம். இந்த வீடியோவை முழுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. என்ன சொல்கிறீங்க, இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்க்கலையா? ஏதாவது முக்கியமான தகவலை மிஸ் பண்ணியிருக்க போகிறீங்க. ஸோ திரும்ப ஒரு முறை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். உங்களுடைய ஆதரவுக்கு நன்றி. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இப்போ நான் பை பை சொல்லிக்கிறேன். திரும்பவும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.